இவனுக்கு எதுக்கு வேலை, இவன் படிக்கிறான், அவனுங்க கூப்பிட்டா எதுக்கு நிற்கணுன்ட்டு இவன் போயிடுறான். அவங்களோட போதைக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஏன்டா நீ எல்லாம் புல்லட்டு வாங்கிட்டு நீ வந்து எங்கள் ரோட்டில் நான் நிற்கும் போது நிற்காமல் போகிற, அந்த வரட்டும் ஒன்று பார்த்துக்கலான்னும் போது கரெக்டாக இவனுங்க குடிச்சிட்டு வரும்போது அவன் ஓடிட்டான். இன்னும் அலர்ட்டு சொல்லு அலர்ட்டுன்றான். ஏன்டா அலர்ட்டுன்னு சொல்லாதரான்றான். அலர்ட்டுன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வருது. அப்போ இவன் வந்து அந்த பேரை சொல்லியிருக்கான். சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கானுங்க, கத்தி எடுத்து ஏன்டா வண்டியை நிப்பாடும்னா, அந்த இந்த பகை தான் இவங்க வந்து ரெண்டு கையை வெட்டினது. வெட்டிட்டு அடுத்தது கதவை ஏன் உடைச்சாங்க, வீட்டை ஏன் உடைச்சாங்கன்ற கேள்வி நம்ம கிட்ட வரும்ல, எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கும் அந்த என்ன இருக்கலாம். அந்த கேள்வி பார்க்கும்போது, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி கஞ்சா அடிச்சிட்டோன்னே, போதையை அடித்தோடனே என்ன பண்ணுறோன்னு சில பேருக்கு தெரியாது. சில பேர் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நிதானம் இல்லாத பைக்கில் ஏறி தூக்கி உட்கார வச்சோன்னா கரெக்டாக வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்போ வந்தேன் சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியாது, ஆனால் ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் பக்கத்து ஒயின் ஷாப்பில் போயிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடப்பாங்க. இந்த நிலையில் இவனுங்க போயிட்டானுங்க, இவனுங்களை விடக்கூடாது, இன்றைக்கி என்ன தான் ஆனாலும் விடக்கூடாதுன்ட்டு இருந்த கையில் கடைசியெல்லாம் அடித்து இவனுங்க போனவொடனே வீட்டை உடச்சிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் பையனை வெட்டினது இவங்க தான், என் வீட்டை உடைச்சது யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல, முகம் தெரியல, ஏன்னா அவங்க தான் போயிட்டாங்களே. அப்படி தான் ஸ்டேட் கம்ப்ளைண்ட்டு.